ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூக்கு உடம்புக்கு கனெக்ஷன் இருக்கானா 100% இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இஷ்யூவில் 60% நம்ம என்ன பண்ணுறோம்னு இருக்கு, 40% தான் மெடிகேஷன். அதுவும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நான் அசைவமே சாப்பிட மாட்டேன், சைவம் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்பாங்க. அந்த மாதிரி எந்த பாகுபாடுமே ஃபுட்டு இல்லாமல் வாய் வழியாக போகிறதுல தண்ணியை தவிர்த்து எதுனாலும் எப்போ வேணாலும் அலர்ஜி காஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வைரல் வாட்டுனா தமிழில் வந்து மருங்கிற பேர். இப்போ அது ஃபஸ்ட்டு சின்னதாக ஒன்று ஆரம்பிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்வலாக பேஷண்ட் இக்னோர் பண்ணிடுவாங்க, அது ஓகே. பட் 1, 2ஆவது 2, 3ஆவதுன்னா உடனே டாக்டர்கிட்ட வந்துடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூட அட் மேக்ஸ் 20 to 30 டேஸில் நம்மளுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் மறையும். பட் நெய்யில் சின்ன இடத்துல வந்தாலும் அது மறைய வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மினிமம் 3 months ஆகும். ஏன்னா இந்த மாதிரி அலர்ஜிஸில் ஃபஸ்ட்டு மெயின் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் த ரீசன், எதனால நம்மளுக்கு அலர்ஜி வந்தது. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நிப்பாட்டினா தான் அந்த ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸ்கின் ரிலேட்டடாக ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கிறதுங்கிறதே இந்த 2 இஷ்யூ தான். ஒன்று சொரியாசிஸ், இன்னொன்று விட்லைகோ. ஸோ இந்த 2 இஷ்யூ இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் ரொம்ப டிப்ரெஸிங்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப இதாக இருவாங்க. ஏன்னா அதுக்கு இமீடியட் சொல்யூஷன் இல்லைம்மா. இப்போ யூஸ்வலாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வரப்போ என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் இதில் ஏதாவது க்யூர் இருக்கா, ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னா அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே வந்து ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுக்கணும். இதுலேருந்து இமீடியட் ரிலீஃப் உங்களுக்கு இல்லை. காரணம் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி சொரியாசிஸும் சரி இதுவும் சரி, ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்தால் பார்க்க போகிறதுங்கிறது கண்ட்ரோல். எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா அலர்ஜிஸே பார்த்திங்கன்னா வெளி உடம்பு சம்மந்தப்பட்டது, உள் உடம்பு சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது. பட் அதில் நம்மளுக்கு இந்த உள் உடம்பு சம்மந்தப்பட்டது தான் காமனாக இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, With me, I have Dr. Naveen from Manimozhi Clinic, a dermatologist. இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜிக்கான நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் இதுக்கான என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்தா இதுக்கான ஒரு தீர்வான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கும் பெயின்வுட்ஸ் நேயர்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் சார், இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த அலர்ஜிக்கான ரியாக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்குது. ஏன்னா நம்மளே ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணி இது எடுத்தால் இதுக்கான ஒரு தீர்வு அப்படின்னு நம்மளே ஒரு சொல்யூஷன் கொடுத்துக்கிறோம். பட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான தமிழ் பெயர் மணிமொழி கிளினிக். ஸோ இது யாரோட நேம், இந்த நேம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? மணிமொழிங்கிறது எங்கள் அம்மா நேம்மா, டாக்டர் மணிமொழி. அவங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நேம் தான் கிளினிக் வச்சுருந்தது. ஸோ அது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் இல்லையா? அண்ட் உங்களை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது ரஃப்லி ரவுண்ட் அபவுட் ஒரு 10 வருஷம் இன்டு திஸ் ஃபீல்டு இல்லை. ஸோ இந்த 10 வருஷத்தில் வந்து இன்றைக்கி உலகம் ரொம்ப காம்படிட்டிவாக போயிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி ஸ்கின் டாக்டர்ஸ் அப்படின்னும் பொழுது நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தட் வெரி சேலஞ்சிங் டு யூன்னு நினைக்கிறீங்க? அண்ட் எது உங்களை ஓட வச்சுட்டே இருக்குது? சேலஞ்சிங் டு ஒன்றும் இல்லைம்மா. நம்மளுக்கு சேலஞ்சுன்னு இதில் எதுவுமே இல்லை. வர பேஷண்ட்ஸை நம்ம எல்லோரும் நல்லா ட்ரீட் பண்ணி அமைச்சாலே அதே நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இதுதான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஃபேஸ்புக்கில் இல்லை. ஆமாம். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் வராங்கன்னா அதுக்கு ரீசனுங்கிறது நல்ல ட்ரீட்மெண்ட், அஃபோர்டபுள் ரேட், அஃபோர்டபுளான மெடிசன்ஸ்லாம் தரப்போ கண்டிப்பாக அதுக்கான இது ரீச் இருக்குமா. அண்ட் கம்மிங் டு திஸ் டாக்டர், இன்றைக்கி வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதை எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு அது பயத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், இது சாப்பிட்டா இந்த ஒரு விஷயம் வந்துடும் அப்படின்ற ஒரு பிம்பம் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குல்ல. ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்லுங்களேன், இந்த பிம்பம் எங்கே ஆரம்பிச்சது? எதனாலும் ஒரு ஸ்கின் அலர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துடுது இல்லையா? அது இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்னமா ஸ்கின் ப்ராப்ளம் அது நீங்கள் எடுத்துக்கிட்டாலே 2 விதமான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஒன்று அதை பற்றி தேவைக்கு அதிகமாக கேர் எடுத்துக்கிறது, இல்லை கேரே பண்ணிக்காமல் இருக்கிறது. இந்த 2 விதமாக தான் நம்மளுக்கு அந்த பேஷண்ட்ஸுங்கிறது இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னு வந்துட்டாலும் சரி, அலர்ஜின்னு வந்துட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு பயப்பட தேவையில்லம்மா, நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா அட்வைஸுங்கிறது ப்ராப்பராக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக வரீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது சுலபமாக இருக்கும். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட இதுட்டையோ நம்ம போய் கேட்குறப்ப தான் அங்கே ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு டாக்டர் ஆயிடுவாங்க. ஸோ ஆளாளுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் தருவாங்க, அவங்களுக்கு ஒரு டிப் தருவாங்க. அதனாலேயே நிறைய ட்ரீட்மெண்ட் டிலே ஆகி நமக்கு ரிசல்ட் லேட் ஆகும். அண்ட் இப்போ அலர்ஜி பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ரேஷஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ ரேஷஸ்லேயே எத்தனையோ விதமான ரேஷஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வரும்பொழுது அதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்த பிறகு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது டாக்டர்? இப்போ என்னென்னா ஸ்கின் அலர்ஜிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதே ஒரு பெரிய டாபிக்மா. ஏன்னா அலர்ஜிஸே பார்த்தீங்கன்னா வெளி உடம்பு சம்மந்தப்பட்டது, உள் உடம்பு சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது. பட் அதில் நம்மளுக்கு இந்த உள் உடம்பு சம்மந்தப்பட்டது தான் காமனாக இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் அலர்ஜிஸ்.
ஸோ ஃபுட்டு எடுக்கிறப்ப நம்மளுக்கு அந்த அலர்ஜி வருதுங்கிறது நீங்களே கண்டிப்பாக நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுட் எடுத்தால் பர்டிகுலர் ஃபுட் எடுத்தால் அலர்ஜி வருது. ஸோ அது வந்தாலே ஃபஸ்ட் ஸ்டெப்புங்கிறது யூஸ்வலாக மிச்ச ப்ராப்ளமோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் கரெக்டாக பண்ணிடுவாங்க பேஷண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பு தாங்க முடியாது. ஸோ நிறைய அரிப்பு வரப்போ என்னென்னா உடனே ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது போட்டோன்னே நம்மளுக்கு சப்சைட் ஆயிரும். பட் நிறைய பேர் என்னென்னா அதோட நிப்பாட்டிடுவாங்க. அது தவறு. அவங்க என்ன பண்ணணும், அடுத்த ஒரு நாளோ அதுக்கு 2 நாள் கழிச்சோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஹிஸ்ட்ரியில் அலர்ஜி வந்தது எதனால. ஏன்னா இந்த மாதிரி அலர்ஜிஸில் ஃபஸ்ட்டு மெயின் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் த ரீசன். எதனால நம்மளுக்கு அலர்ஜி வந்தது, இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நிப்பாட்டினா தான் அந்த ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இல்லை இப்போ நிறைய பேர் வந்து எப்படின்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் 2 மாத்திரை வாங்கி போடுவாங்க. அது 2 நாள் நல்லாயிருக்கும், திருப்பி 3வது நாள் அரிப்பு ஆரம்பிக்கும், திருப்பி 4 நாள் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ட்ரீட்மெண்ட் எதனால இந்த அலர்ஜி வந்தது, இதை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறத கரெக்டாக எடுக்கணும். ஓகே. இப்போ ரேஷஸ் பேசும்பொழுது நிறைய பேர் இன்னொரு விஷயத்தை என்ன அதோட குழப்பமாயிடுறாங்கன்னா, அக்கி வேறு ரேஷஸ் வேறு. ஸோ இப்போ அக்கி மாதிரி ஒரு மார்க் வரும்பொழுது இதுவும் ஒரு ஸ்கின் அலர்ஜினால வரக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு வந்து அவங்களே யூகிச்சுக்கிறாங்க. பட் அக்கின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? அக்கிங்கிறது வேறம்மா. அக்கிங்கிறது டோட்டலாக வேறு. இப்போ நம்ம பார்த்தோன்னா லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு வாட்டி அம்மா வந்துடணும், ஒரு வாட்டி அக்கி வந்துடணும். மோஸ்ட் ஆஃப் தம்க்கு இந்த இது நம்ம ஃபேஸ் பண்ணாமல் நம்மளால் போக முடியாது. ஸோ அக்கிங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப மெயின். அக்கி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடு ஆஃப் பாடியில் தான் வரும். இப்போ நம்ம பாடி இப்படி 2ஆக எடுத்தோன்னா ஏதாவது ஒரு சைடு தான் வரும். அது கூட வலியும் இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு வலியும் இருக்கும். ஸோ அந்த வலி ப்ளஸ் அந்த கொப்பளமாக வருது, இது 2 இருந்தாலே நம்ம அக்கிங்கிறத சுதாரித்து நம்ம ஏர்லியாக டாக்டர்கிட்ட வந்துடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ ட்ரீட்மெண்ட் அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த வலி வந்து சீக்கிரம் கம்மியாகும். ஸோ பேசிக்காக அக்கி வந்து அது வலி கொடுக்கும், வலி நல்லாவே கொடுக்குமா. சில பேருக்கு எப்படின்னா வலி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும், கொப்பளம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த சைடு மட்டும் வரும். இந்த சைடு வரப்போ நிறைய பேர் இங்கே பெயின் வருதுன்னு சொல்லிட்டு செஸ்ட் பெயின் நினச்சி ஆஸ்பத்திரி போயிடுவாங்க. இசிஜி எல்லாமே எடுத்து நார்மல் வந்துடுவாங்க, இருந்தாலும் பெயின் அப்படியே இருக்கும். பட் அதுக்கு அடுத்த நாளோ அதுக்கு ஃபாலோயிங் டேவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொப்பளம் இதாகும். ஸோ இது வந்துருச்சுன்னா நம்ம வந்து அதான் சொன்ன மாதிரி வித்தின் 28 to 48 ஹவர்ஸ்க்குள்ளார நம்ம டாக்டர்கிட்ட போய் அந்த டேப்லெட் எடுத்துட்டோன்னா அந்த வலி நல்லாவே கம்மியாகுமா. அந்த விண்டோ பீரியடை மிஸ் பண்ணிட்டோன்னா அந்த வலி 2 to 3 months வரைக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே. அண்ட் இப்போ ரேஷஸ் நம்ம பேசும்பொழுது சரி, அக்கி பேசும்பொழுது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்குது இல்லையா? இப்போ சொரியாசிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல டாக்டர். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின் அலர்ஜிஸ்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ஜிஸும் வரும். ஆமாம். பட் ஆனால் இப்போ எப்படின்னா சொரியாசிஸ்ங்கிறது ஸ்கின் அலர்ஜியில் வராதுமா. ஸோ அது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட். சொரியாசிஸ்ங்கிறது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட். இந்த சொரியாசிஸ் நம்மளுக்கு பார்த்தோன்னா இந்த சொரியாசிஸ் ப்ளஸ் விட்லைகோ இது 2த்தையும் நம்ம பார்க்குறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னாம்மா, இப்போது இயல்பாகவே இப்போ சின்னதாக ஃபேஸில் வந்து ஸ்கின்னில் பிம்பிள் வந்துட்டாலும் நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகிட்டேன் இதாகிட்டேன்பாங்க. ஸ்கின் ரிலேட்டடாக ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கிறதுங்கிறதே இந்த 2 இஷ்யூ தான். ஒன்று சொரியாசிஸ், இன்னொன்று விட்லைகோ. ஸோ இந்த 2 இஷ்யூ இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் ரொம்ப டிப்ரெஸிங்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப இதாக இருவாங்க. ஏன்னா அதுக்கு இமீடியட் சொல்யூஷன் இல்லைம்மா. உண்மையான இது சொல்லணும்னா நம்மளுக்கு அந்த இமீடியட் சொல்யூஷன் இல்லை. அந்த மாதிரி என்கிட்ட வாங்க நான் இமீடியட்டாக சொல்யூஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா அந்த மாதிரி இதுங்கிறது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனுங்கிறது இமீடியட் ரிலீஃப்ங்கிறது இதில் இல்லை. இது 2த்துக்குமே இல்லை. இது 2த்துக்குமே இமீடியட் ரிலீஃப்ங்கிறது இல்லை. பட் ஹவு லாங் அந்த ப்ராசஸ் எடுக்கும்? அது டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட். நான் இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னு வைங்க, ஏன்னா இது 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ரோச் வைஸ் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். இப்போ 2மே வராங்கன்னா ஃபஸ்ட்டு எதை அனலைஸ் பண்ணோன்னா எவ்வளோ பரவி இருக்குது உடம்புல, நிறைய பரவி இருக்கா கம்மியாக பரவி இருக்கா. ஸோ இதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட். இப்போ நீங்கள் சொரியாசிஸ்ன்னு பற்றி பேசுகிறப்ப சொரியாசிஸ் நம்மளுக்கு ஒன்ஸ் வந்துட்டாலே நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாற ஆரம்பிச்சிடணும். இப்போ ஒரு சுகர் வந்தால் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயம் தான் நம்மளுக்கு சொரியாசிஸ்லேயும் மோஸ்ட்டாக அப்ளிகபிள் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தால் குறைக்கிறது, ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஏதாவது இருந்தால் ஸ்டாப் பண்ணுறது. இந்த மாதிரி ஒன்ஸ் சொரியாசிஸ் வந்துட்டால் அதை நான் ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் மேலே போடுற க்ரீமில் மட்டுமே அது நிற்காது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக மாறணும், நம்ம அப்ரோச்சுங்கிறது மாறணும். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வித் யோகா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்குறப்ப வித் கரெக்டான ட்ரீட்மெண்ட் சேர்க்குறப்ப கண்டிப்பாக அதில் கண்ட்ரோலுங்கிறது ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணணுமா. இப்போ யூஸ்வலாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வரப்போ என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் இதில் ஏதாவது க்யூர் இருக்கா, ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னா அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே வந்து ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்தணும். இதுலேருந்து இமீடியட் ரிலீஃப் உங்களுக்கு இல்லை. ஸோ பொறுமையாக ட்ரீட்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறப்ப கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம். பட் இட் டேக்ஸ் டைம். பட் இன்டேக் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுட் இன்டேக் ரொம்ப மெயின். அண்ட் இப்போ இது நல்ல ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. இப்போ ஸ்கின் பொறுத்தவரைக்கும் இப்போ சொரியாசிஸே எடுத்துக்கலாமே டாக்டர்.
எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா மெஜாரிட்டி ஆஃப் த எனி ஸ்கின் இஷ்யூஸ் தே டைரக்ட்லி கோ டு த மெடிக்கல் ஷாப். ஒரு இச்சிங் இருக்கா, டக்குன்னு வாங்கி ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிடுறோம். இல்லை டு பிகம் மோர் ஃபேர் யூனோ பிரைட்னிங் க்ரீம் இருக்கான்னு கேட்டுறோம். அது யூ காட் எனி சீரம் கேட்டுறோம். பட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி ஈவன் ஸ்கின் அப்படின்னும் பொழுது அதுக்கான விஷயங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பார்த்தா தான் அதுக்கான ரிசல்ட் வரும் அப்படின்றீங்க. இப்போ சொரியாசிஸ்லேயே வந்து அந்த க்ரீமை போட்டோன்னே சரியாயிடும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல டாக்டர். இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி மக்களுக்கு அதை வந்து பாயிண்ட்டாக எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்களம்மா, மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி போகிறோம். ஆமாம், ஃபஸ்ட்டு எனி இது வந்தாலே அவங்க ஃபஸ்ட்டு போகிறதுங்கிறது மெடிக்கல் ஷாப்பில் தான். இப்போ நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினாலும் சரி, இன்ஸ்டாகிராம் பார்த்து ஆன்லைன் வாங்கினாலும் சரி, அதனால வர எஃபெக்ட்டுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்டுக்கு முழு பொறுப்பு நம்மம்மா. மெடிக்கல் ஷாப்காரங்களை ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க நம்ம வீடு தேடி வந்து தரல, நம்ம தான் போய் கேட்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இது அவுட் ஆஃப் டாபிக் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ரீசெண்டாக கூட ஒரு கேர்ள் வெயிட் லாஸுக்கு வந்து ஒரு இது சமைச்சு வீட்டில் சமைச்சு அவங்க டெத் அளவுக்கு போணுச்சு இல்லைம்மா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் அந்த கம்பெனி அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த வீடியோவில் கீழே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இது பண்ணாமல் தவிர்த்துடணும். அதுவும் எஸ்பெஷலி நம்ம வீட்டில் வந்து 18 to 20 வயசு கீழே இருக்கிற பசங்க இருந்தாங்கன்னா, அவங்க ஆன்லைனில் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, என்ன ஸ்கின் கேர் ஆர்டர் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ப்ராப்ளமுக்கு ஆர்டர் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு அதை வெரிஃபை பண்ணி தர வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிமா. ஸோ நம்மளும் போகக்கூடாது. அது வீட்டில் இந்த மாதிரி பசங்க ஏன்னா பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே அந்த அவசரம், 16வது நாள், 1 வாரம், இதில் எப்படி ஸ்கின் க்ளோ ஆகுறது, இந்த மாதிரி விஷயந்தான் அவங்களுக்கு அந்த அர்ஜென்சி. அது வந்து எண்ட் ஆஃப் த டே இதில் தான் முடியுமா, தவறான இதில் தான் முடியும். பட் சொரியாசிஸ் போகிறதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இட் டேக்ஸ் அ லாங் டைம். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல். ஸோ இப்போ நம்ம சுகர் வந்தால் என்ன பண்ணுறோம், ஐயில் இருக்குது, ஃபஸ்ட்டு குறைக்கிறோம், மெயின்டைன் பண்ணுறோம், ஸ்லோவாக அது மெயின்டைன் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரக் ஸ்டாப் பண்ணுறதா இல்லையாங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி விஷயம் தான் இப்போ சொரியாசிஸ். இப்போ வீட்டில் யாராவது ஒரு பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் கூட, இப்போ சுகருக்கு பேரண்ட்ஸ் இருந்து, இப்போ 2 பேரண்ட்டுமே டயபெட்டிக் டைப் 2 சொல்கிறேன் இருந்தால், பசங்களை எப்படி சின்ன வயசுலேருந்து ஹெல்த்தியாக இருக்கிறது, ஜங்க் ஃபுட்டு தராமல் இருக்கிறது, இதெல்லாம் அவங்களை சுகர்லேருந்து எப்படி காப்பாற்றுமோ அதே மாதிரி தான் சொரியாசிஸும் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறது பசங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சாலே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்கள ரொம்ப ஹெல்தி ஹேபிட்ஸ், ரொம்ப ஹெல்தி இதில் வந்து நம்ம கொண்டு போகணும். ஓகேங்களா. இது நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக தெரிறதில்ல. இப்போ அன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு 11 வயசு, அவங்க வெயிட்டு பார்த்திங்கன்னா 100 கிலோ இருந்ததுமா. அந்த பையனுக்கு அந்த 100 கிலோவில் அதனால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ ஸ்கின்னில் தெரிய ஆரம்பிச்சு. அப்புறம் அதுக்கான டாக்டர் ரெஃபர் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த நாள் அவங்க அப்பா வந்து அவர் ஆக்சுவலாக ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். எனக்கு தெரியல, எனக்கு இவ்வளோ அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 months கழிச்சு வரப்போ அந்த பையன் ஆக்சுவலாக அவ்வளோ வெயிட்டு கம்மி பண்ணிட்டாமா, எல்லா ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூவும் போயிடுச்சு. ஓகே. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூக்கு உடம்புக்கும் கனெக்ஷன் இருக்கானா 100% இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இஷ்யூவில் 60% நம்ம என்ன பண்ணுறோன்னு இருக்குது, 40% தான் மெடிக்கேஷன். நம்ம சைடில் இருக்கிற ஒரு ப்ராப்பரான அப்ரோச் இல்லை, நம்ம இன்னும் அந்த வெயிட் மெயின்டெனன்ஸில் இல்லை, ரொம்ப வந்து பேட் ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோன்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாகாது. ஓகே. அண்ட் இப்போ நம்ம சொரியாசிஸ் பற்றி பேசும்பொழுது இன்னொன்று என்னென்னா, இப்போ எனி ஃபார்ம் ஆஃப் சொரியாசிஸ் பீப்புள் ஆல்சோ திங்க் இட் இஸ் இன்டர்லிங்க் டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். பட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சொரியாசிஸ் இல்லையா? ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதனால் வருது அண்ட் இதுக்கான ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டாலே ஃபஸ்ட்டு எங்கே போவாங்கன்னா கூகுள். நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, அது என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நினச்சி தேடுறீங்களா, அது கண்டிப்பாக உங்களுக்கு அதான் இருக்குன்னு வந்துடும். சொரியாசிஸ் இருக்குன்னு தேடுறீங்கன்னா அதான் வரும். ஏன்னா இப்போ ஒரு 10 years பேக் 15 years பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்னோசிஸ் பேஷண்ட்டை சொல்கிறதுக்கு ரொம்ப நம்மளுக்கே எப்பரா சொல்கிறது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது என்னென்னா கேன்சர். பேஷண்ட் டயக்னோசிஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டா கூட அது சொல்கிறது எப்படிங்கிறது. பட் இப்போ அது அப்படியே இல்லை, பேஷண்ட்டுக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது. அவங்க தேடிட்டு வரதே டாக்டர் இது இப்படி இருக்குது, ஸ்கின் கேன்சர்னு போட்டிருக்குன்னு பயத்தோடு வருவாங்க. அது இல்லைன்னு ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதே வந்து நம்மளுக்கு பெரிய இதாக இருக்குமா. ஸோ நீங்கள் கூகுள் எது பார்த்தாலுமே உங்களுக்கு என்ன வேணுமோ நம்மளுக்கு அது கரெக்டாக வந்து காமிச்சிடும், நம்மளுக்கு என்ன வேணுமோ அது காமிச்சிடும். பட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் பேஷண்ட்ஸ் வந்துட்டால் அது 2 விதமாக வரும். ஒன்று ஸ்கின்லேயும் வரும், இன்னொன்று நெயில்லையும் வரும். இது 2த்துலேயுமே நம்ம பார்த்தோன்னா ஸ்கின்னில் வர்றது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஸ்கின்னில் வரப்போ
ஒரு காமனாக ஒரு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தால் நம்ம ஹைஜீனிக்காக இல்லை, அதனால தான் நம்மளுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அப்படி இல்லைம்மா. நம்ம இப்போ யாருமே குளிக்காமல் இருக்கிறதா ரொம்ப ரேர்மா. கவர்மெண்ட் ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 95% எல்லாருமே ஹைஜீனிக்காக தான் இருப்பாங்க. ஸோ அன்ஹைஜீனிக்காக இருக்கிற பீப்புள் கம்மி. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோம், காமன் ரெஸ்ட் ரூம், இப்போ ஒரு ஹோட்டல்ஸ்க்கு போகிறோம், அங்கே டவல் ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் கொடுத்தா அந்த மாதிரி த்ரூ காமன் கான்டாக்டே வருமா. இதே ரீசன் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஒருத்தங்களுக்கும் இன்னொருத்தங்களுக்கு பரவுறதுக்கும் அதுவே ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் ஃபஸ்ட்டு என்னென்னா காயின் சைஸில் தான் ஆரம்பிக்கும், சின்னதாக. அப்போவே நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்ம ஒரு க்ரீமில் மட்டுமே அதை முடிச்சிடலாமா. ஃபஸ்ட்டு அது வந்துட்டால் பேஷண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கூச்ச சுபாவம். ஏன்னா அது மறைவான இடத்துல தான் ஃபஸ்ட்டு வரும். அது வந்துட்டு நம்ம காட்டாமல் விடுறப்ப என்னென்னா அது ஸ்லோவாக பரவி 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 நம்ம உடம்புல ஒரு பெரிய பேட்சாக கூட டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரவுன்னு சொன்னேன். ஓகேங்களா. இப்போ ஒரு பையனுக்கு ஒரு 15 years பையனுக்கு வந்ததுன்னா அவங்க வீட்டில் சொல்கிறது கூட வெக்கப்பட்டு சொல்லாமல் இருந்திருக்காரு. அதனாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே ஒரே இடத்துல துணி துவைக்கிறது, இந்த மாதிரினாலே நம்மளுக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாருக்குமே பரவும். ஸோ இது எவ்வளோ ஏர்லியாக பார்க்குறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லது. பரவ 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சரியாக டைம் ஆகும், ரெக்கரன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே ஓகே. பட் இப்போ இதுக்கான ஒரு இன்டேக்காக இந்த மாதிரி அலர்ஜிஸ் ஸ்கின் ரேஷஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்டேக் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களே. நான் இது ஏன் கேட்குறேன்னா, இப்போ நிறைய பேர் என்னென்னா கொஞ்சம் அந்த அரிப்பு பிரச்சனை இருந்தாலும் டக்குன்னு சொல்கிறாங்க கத்திரிக்காய் சாப்பிடாது, சில ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, இதை சாப்பிட்டினா இன்னும் அந்த ரேஷஸ் வந்து இன்னும் உனக்கு இச்சிங் ஜாஸ்தியாக ரொம்ப நம்பிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றலாம் சொல்கிறாங்களே டாக்டர். இது எந்த அளவுக்கு உண்மை இதெல்லாம்? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டட் அலர்ஜிங்கிறது இருக்குமா. ஃபுட்டு எடுத்தால் காமனாக அலர்ஜி வரதுங்கிறது இயல்பு தான். பட் ஆனால் இந்த ஃபுட்டெல்லாம் இந்த ஃபுட்டு மட்டும்தான் அரிப்பு காசு பண்ணுங்கிறது அப்படி இல்லைம்மா. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எனி ப்ராப்ளம் வந்துட்டாலே பேஷண்ட்க்கு அந்த கன்சல்டேஷன் முடிச்சுட்டு ஏஞ்சி போகிறப்ப கேட்குற ஒரே கேள்வி டாக்டர் கத்திரிக்காவை நிப்பாட்டணுமான்னு. ஸோ அந்த இது வேணாம். கத்திரிக்காயிலையும் அலர்ஜி வரும், அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே அலர்ஜி வரும். எல்லா ஃபுட்டையும் நீங்கள் ஈவனாக பார்க்கணும். அதுவும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நான் அசைவமே சாப்பிட மாட்டேன், சைவம் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்பாங்க. அந்த மாதிரி எந்த பாகுபாடுமே ஃபுட்டு இல்லைம்மா. வாய் வழியாக போகிறதுல தண்ணியை தவிர்த்து எதுனாலும் எப்போ வேணாலும் அலர்ஜி காஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. பட் இப்போது இதெல்லாம் தாண்டி வந்து அலர்ஜிஸ் ஒரு ரேஷஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அலர்ஜிஸும் வரும். ஒரு சின்ன மேபி ஒரு பாயில் மாதிரி இருக்கும், பட் அதை நம்ம ரொம்ப கேஷுவலாக விட்டுருப்போம். பட் திஸ் வில் லீட் டு யூனோ ரொம்ப பெரிய அலர்ஜியாக மாறதுக்கான சான்சஸும் இருக்குன்றீங்களே. இப்போ நான் வந்து ஜென்ரலாக தான் சொன்னேன் உங்கள்கிட்ட, சொரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை அக்கியாக இருக்கட்டும், ரேஷஸாக இருக்கட்டும். பட் இதை தாண்டி ஸ்கின் அலர்ஜிஸில் வேறு என்ன மாதிரி அலர்ஜிஸ்லாம் வரும் டாக்டர்? அதான் சொன்னேன்மா, இப்போ அலர்ஜிங்கிறது நம்மளுக்கு பெரிய டாபிக். உள் உடம்பு சம்மந்தப்பட்டதும் இருக்கும், வெளி உடம்பு சம்மந்தப்பட்டதும் இருக்கும். ஈவன் நீங்கள் வாட்ச் ட்ரை பண்ணாலும் சரி, அந்த இடத்துல மட்டும் அலர்ஜி டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மெட்டீரியல் எதுவும் ஒத்துக்கலைன்னா நம்மளுக்கு இது வரும். இப்போ இயர்ரிங்லேருந்து ஆரம்பித்து செயின்லேருந்து ஆரம்பித்து அதெல்லாம் ஆனால் வெளி உடம்பு சம்மந்தப்பட்டதுமா. அது ஒன்றும் அந்தளவுக்கு ஒரி பண்ணுறதுக்கே இல்லை. நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதை அவாய்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு அந்த அலர்ஜிஸ்லாம் டிஸப்பியர் ஆகிடும். ஓகே. அண்ட் கம்மிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே அடுத்த கட்டம் முடி கொட்டுற ஒரு பிரச்சனை. அதில் முக்கியமாக வந்து இந்த அலோபேஷியா பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்கள மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து யூனோ அது ரொம்ப இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மைண்ட் அளவில் அது ரொம்ப பாதிக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? என்ன மாதிரி ஒரு யூனோ மேக் ஷுர் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் எல்லாம் உங்கள் சைட்லன்னு சொல்லணும், அது என்ன சொல்லுங்க டாக்டர்? ஃபஸ்ட் இது எங்கே ஆரம்பிக்கிறது தீஸ் அலோபேஷியா? இப்போ என்னென்னா நீங்கள் சொல்கிறது வந்து அந்த அலோபேஷியா ரேடியேட்டான்னு ஒன்று இருக்குமா. அதுவும் எப்படின்னா சின்னதாக முடியல வட்டமாக ரவுண்டாக கொட்டும் ஃபஸ்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ஸு கூட பார்த்தீங்கன்னா நம்ம பார்பர் ஷாப் ஒரு 1.5 months 2 months ஒன்ஸ் போகிறப்ப அவர் கட் பண்ணுறப்ப அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறது. ஓகேங்களா, இந்த மாதிரி வட்டமாக ஏதோ கொட்டுதுப்பான்னு. அது தமிழில் பூச்சி வெட்டுன்பாங்க, பட் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் அந்த மாதிரி சின்ன பேட்சாக இருக்கிறப்ப சில பார்பர் ஷாப் கரெக்டாக சொல்லுவாங்க போய் ஸ்கின் டாக்டரை பார்த்துருங்கன்னு. சில பேர் அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஆனியன்லாம் வைக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் வைக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ற பொருள்லாம் சாப்பிட்றதுக்கே மட்டுமா, அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த அலோபேஷியான்னு ஒன்று வந்துட்டாலே அந்த சைஸ் தான் முக்கியம். சின்னதாக இருக்கும் போதே பார்க்குறப்ப நம்ம த்ரூ இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை ஆயின்மெண்ட் மட்டுமோ நம்ம போட்டு அதை க்யூர் பண்ணிடலாம். பட் அந்த சைஸ் வந்து பெருசாகி இப்போ சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா புருவம் கொட்டும், ஜென்ஸுக்கெலாம் மீசை தாடி கொண்டு நம்மளுக்கு அந்த வட்டமாக ஃபார்ம் ஆகும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் சர்க்கிளாக தான் சின்னதாக ஒரு காயின் சைஸில் மட்டும்தான் ஆரம்பிக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் அதுன்னு இல்லாமல் எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் டெவலப் ஆகிறதுங்கிறது ஒரு 4-5 விஷயம் மட்டும்தான். மெயின் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே இட் டேக்ஸ் டைம்மா. ஓகேங்களா, மினிமம் நம்மளுக்கு ஒரு 15 to 20 days ஆகும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் சுதாரித்து சீக்கிரம் பார்த்துட்டா
நல்லது. பட் லேடிஸ்க்கு என்னென்னா அவங்க அந்த ஏர் அடிக்கடி போய் பார்க்காதனால அந்த வட்டம் ஸ்லோவாக பெருசாகிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஒரு கணிசமான அளவு முடி போனதுக்கப்புறம் தான் அவங்களே பார்ப்பாங்க. ஸோ அந்த இதுங்கிறது ஏர்லியாக நோட்டீஸ் பண்ணுறது தான் அதில் இருக்கிறதுலே மெயின்மா. அதில் ஆனால் முடி வரத்துக்கான கேரண்டி கண்டிப்பாக இருக்குமா. பட் ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைமில் கொடுக்கணும். அந்த டைமை விட்டுறக்கூடாது. ரொம்ப லேட்டாகி வந்து காட்டுறப்ப இப்போ அதனால் அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஈவன் குழந்தைங்களுக்கு கூட அது வருமா. நான் சொல்கிற குழந்தைங்கன்னா ஏஜ் 5 அந்த மாதிரி ஏஜில் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்ததுன்னா நம்ம சீக்கிரமாக வந்துடணும். வந்தால் அவங்க மோஸ்ட்டாக ரெஸ்பான்ஸுங்கிறது அதில் வந்துடும். பட் ஹவு லாங் அந்த ப்ராசஸ் எவ்வளோ நாட்கள் எடுக்கும் டாக்டர்? நான் சொன்னேன் இப்போ எப்படின்னா அந்த அலோபேஷியாங்கிறது சைஸை பொறுத்து. இப்போ சைஸ் சின்னதாக இருக்கா, ஃபஸ்ட்டு லோஷன் மாதிரி கொடுப்போம். அப்படி இல்லையா தலையில் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் மாதிரி டைரெக்டாக போடுவோம். ஓகேங்களா, அதில் நம்மளுக்கு மோஸ்ட்டாக சரியாயிடும். பட் இதே நான் சொன்ன மாதிரி புருவம் போய் மீசை இந்த மாதிரி இதெல்லாம் போகுது. ஈவன் நம்ம கை முடி இந்த மாதிரி விஷயம் கூட போகிறதுக்கான இது சான்சஸ் இருக்குமா. அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிஷன் வரப்போ நம்ம டேப்லெட் ரீதியான ட்ரீட்மெண்ட் தரணும். அதுக்கெல்லாம் மினிமம் 6 to 8 months ஆகுமா. இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும், முடி சம்மந்தப்பட்டு எல்லாமே பேசும்பொழுது இப்போ ஸ்கின்லேயே வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வி குட் ஃபைண்ட் உங்களுக்கான அந்த ஒரு பாடியில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும் பொழுது இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்வீங்க டாக்டர்? ஏன்னா இப்போ ஒரு நார்மல் அலர்ஜி நாங்கள் நினச்சி கேஷுவலாக கூட விட்டுடலாம். ஆனால் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன். ஆமாம், இப்போ என்னென்னா ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பிளட் டெஸ்ட்டுங்கிறது பெரிய லெவலில் ரோல் ப்ளே பண்ணாதுமா எதுலேயுமே. ஒரே ஒரு கண்டிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஃபுட் அலர்ஜி, அதில் மட்டும்தான் நம்மளுக்கு பிளட் டெஸ்ட்டுங்கிறது ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் எப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஒரு 2 to 3 weeks வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லைனா தான் நம்ம அந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டுக்கு போகிறது. ஸோ அதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதில் என்ன அலர்ஜிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த மாதிரி அலர்ஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு கன்ஃபர்மேட்ரிங்கிறது இல்லை. ஸோ நம்மளுக்கு பார்த்தா அதில் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமாங்கிறத பார்க்குறதுக்கு தான் பிளட் டெஸ்ட் அவசியப்படும். ஓகே. அண்ட் இப்போ சிக்கன் பாக்ஸே நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கான ஒரு அது நார்மலாக விட்டுட்டாலே அது பாட்டில் செட்டில் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் அதுவே நிறைய பேருக்கு ஒரு ஸ்கின் ஒரு அலர்ஜி ஒரு டிசீஸ் மாதிரியே மாறிடுது. அண்ட் ஃபேஸில் அதுக்கான மார்க்ஸ் போக மாறுது. இந்த ஒரு பிரச்சனையும் நிறைய பேருக்கு வந்து ஆஃப்டர் அ பாயிண்ட் ஐ திங்க் ஆஃப்டர் ஒரு 20 yearsக்கு மேலெலாம் இது நிறைய பேர் ரொம்ப இது இஷ்யூவாகவே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லுங்கள்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா சிக்கன் பாக்ஸ் அதுக்கு மோஸ்ட்டாக இப்போ அவேர்னஸ்ங்கிறது இருக்குது. அது முன்ன மாதிரி இல்லை. பட் இப்போயும் வந்து நிறைய வீட்டில் வந்து சிக்கன் பாக்ஸ்னால் அந்த வேப்பிலையை தடவி படுக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறப்ப என்னென்னா அந்த இடத்துல நம்மளுக்கு திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஸ்கார் ஆகும். ஸோ நம்மளுக்கு இது சிக்கன் பாக்ஸ்னு வந்துட்டாலே சீக்கிரம் வந்து பார்க்குறப்ப அதுவும் எஸ்பெஷலி 18 above 18 above ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு சிக்கன் பாக்ஸ் வரப்போ சிவியராக வரும். ஈவன் ஜாயின்ட் பெயின் எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பேஷண்ட் வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 days கழிச்சு வந்து பார்த்த பிறகு ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்கார்மா. ஸோ ஒன்ஸ் ஸ்கார் ஆயிடுச்சுன்னா அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குமா. பட் டைம் கன்சூமிங்மா. ஒன்ஸ் ஒரு ஸ்கார் ஆயிடுச்சுன்னா அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்கத்து தோலோட மேட்ச் பண்ண தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணுவோமே தாண்டி அதை மறைய வைக்கிறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமா. ஸோ எப்போவுமே ஒரு ஸ்காரை பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது ப்ரிவென்ஷன். ஸோ இந்த ப்ரிவென்ஷனுக்கு இன்டேக் ஆஃப் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபுட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் அண்ட் இட் கீப்ஸ் யூ ஹெல்தி. அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிறது இருக்கணும். ஏன்னா இப்போ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இப்போ நைட்டு நம்ம சாப்பிட்டு இப்போ லேட் நைட் நம்ம 7 மணிக்கு மேலே சாப்பிட்டு படுத்தாலே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உடம்புல இருக்கும். ஸோ 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றோன்னோட உணவு பழக்கத்தில் எந்தெந்த டைமில் சாப்பிட்றோன்னு தான் ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ஏன்னா வந்து சரியான ஃபுட்டு கூட ரொம்ப தவறான டைமில் எடுக்கிறப்ப அதனால் நம்ம பெனிஃபிட்டை பார்க்க முடியாது. ஸோ காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நைட்டு முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். பிஃபோர் பெட் ஒரு 3 hours முன்னாடி சாப்பிட்றணும். ஸோ இது நம்ம உணவு பழக்கத்தில் வரும். உணவில் என்னென்ன ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கொய்யாக்காம. ஓகேங்களா? ரொம்ப வந்து நம்ம அதில் வைட்டமின் சிலாம் நிறைய இருக்குது. கொய்யா நீங்கள் டெய்லி எடுக்கிறப்ப நம்மளுக்கு அதுக்கான நல்ல பெனிஃபிட்டுங்கிறது இருக்கும். 1. 2வது ப்ளூபெரிஸ், அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் இந்த மாதிரி விஷயம்லாம் எடுக்கிறப்ப நம்மளுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்குமா ஃபுட் வைஸ் நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லும்பொழுது இன்றைக்கி நம்ம மணிமொழி கிளினிக்கில் இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ மணிமொழி ஸ்கின் ஐரன் லேசர்மா. ஸோ என்டையர்லி இது லேசர்ஸும் இருக்குது. மொத்தமாக நம்ம கவர் பண்ணுறது தான் என்டையர் ஸ்பெக்ட்ரமும் நம்ம கவர் பண்ணுறது தான்.
பட் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே பேசணும்லாமா அந்த ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ டெர்மட்டாலஜிக்கல் டிசீஸ் இதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. அதில் நம்மளுக்கு மெயின் ஃபோக்கஸ் இருக்குமா. டாக்டர் நீங்கள் இவ்வளோ விஷயம் பேசும்பொழுது இன்னொன்று விட்டிலிகோ, ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், ஒயிட் பேச்சஸ், அது வந்து இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ ஸ்கின் அலர்ஜி. பட் நிறைய பேருக்கு ஒரு பிம்பமே என்ன இருக்குன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிடுமோ, இன்னும் நிறைய பேர் இப்போ சொசைட்டிலே வந்து அது நம்ம அவங்க கூட இருந்தாலும் அது நமக்கும் ஒட்டிடுமோ, இன்னும் ஒரு அந்த மாதிரி ஒரு டிசீஸாக அதை பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் இது என்ன மாதிரி எதனால் வருது அப்படின்றதையும் சொல்லிடுங்க. இப்போ அதாம்மா விட்லைகோன்னு பற்றி பேசுகிறீங்களா, அது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சொசைட்டியில் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே இருக்குமா. ஆனால் அதில் வந்து சில விஷயம்லாம் ஃபால்ஸாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 கூட வீட்டில் யாருக்காவது வந்தால் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பரவிடும். அப்படி அது தொட்டால் பரவுறதோ கூட இருக்கிறவங்க மூலமாக வர்றதுக்கான அவசியம் இல்லைம்மா. ஆனால் அதே சமயம் வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கரெக்டான டைமில் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ அந்த ஒயிட் பேட்ச் வரப்போ ஃபஸ்ட்டு அது நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவாமல் இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரீபிக்மெண்டேஷனுக்கான ட்ரீட்மெண்ட் எய்தர் டேப்லெட்டோ இல்லை அதுக்கும் லேசர்லாம் இருக்குமா, லைட் தெரப்பின்னு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். பட் எல்லா பேஷண்ட்டுமே நம்மளுக்கு அது ரெஸ்பான்ஸுங்கிறது ஒரே மாதிரி இருக்காதுமா. அந்த ரெஸ்பான்ஸுங்கிறது எந்த ஏஜில் வருதுன்னு பொறுத்து இருக்கு. ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிலோ 18 இந்த மாதிரிலாம் வரப்போ கொஞ்சம் ரெஸ்பான்ஸுங்கிறது பெட்டராக இருக்கும். பட் அதே ஏஜ் ஆகி வரப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸுங்கிறது குறைவாக இருக்கும். அதுவும் அந்த விட்லைகோ வர இடமும் சரி, இப்போ லிப்பு இந்த டிப்பு இந்த மாதிரி இடத்துலலாம் வரப்போ நம்ம பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸுங்கிறது குறைவாக இருக்கும். மிச்ச இடத்துல வரப்போ கொஞ்சம் ரெஸ்பான்ஸுங்கிறது பெட்டராக இருக்குமா. ஸோ இது எப்போவுமே நம்மளுக்கு வர இடம் எல்லாமே இது பண்ணுறது. பட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சுமா. ஸோ பேஷண்ட் அதை பற்றி எதுவும் பட் இட்ஸ் கியூரபிள் தான், கண்ட்ரோலபிள்மா. ஃபஸ்ட்டு கண்ட்ரோலபிள். ஓகே, யா, there's a difference between ஆமாம் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல். எதாக இருந்தாலும் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி சொரியாசிஸும் சரி இதுவும் சரி, ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்தால் பார்க்க போகிறதுங்கிறது கண்ட்ரோல். எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டால் பேஷண்ட் ரொம்ப டிப்ரெஷனும் ஏதோ ஆக வேணாமா. ஏன்னா இப்போ கீழே ஒரு ஃபோட்டோ கூட வச்சுருப்போம், ஒரு மாடலிங் கூட இதை வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ரொம்ப இதெல்லாம் இது இல்லை, வெரி காமன். மோரோவர் அவேர்னஸும் பெட்டராக வந்துருச்சு. ஸோ விட்லைகோ பேஷண்ட்ஸ்லாம் வராங்கன்னா அதை பற்றி எதுவும் இல்லை. பட் ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் நிறைய டாக்டரை வந்து ஒரு குயிக் ஸ்பேன் ஆஃப் டைமில் சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒன்றுன்னு நீங்கள் ஒரு 4 மாதத்தில் 4 டாக்டரை பார்க்குறதோட 4 மாதம் ஒரே டாக்டரை பார்த்தா அந்த டாக்டர் பெனிஃபிட்டாக பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறனால ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அக்ரெசிவான ட்ரீட்மெண்ட் போகணுங்கிற அவசியம் இல்லைம்மா. ஃபஸ்ட்டு ஒரு மைல்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம் ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது, அதாவது இந்த மாதிரி இருந்தால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது இருக்குது. அப்படிலாம் இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது டாக்டர் சேஞ்ச் பண்ணுறது கண்டிப்பாக டைம் அவசியம். மினிமம் 4 to 5 months ஒரு டாக்டருக்கு டைம் கொடுக்கணும். அண்ட் எப்போவுமே ஐ திங்க் நீங்கள் சொன்னது கரெக்ட். ஸ்கின் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லோ ப்ராசஸில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அது இம்மீடியட்டாகவே நடக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த ரிசல்ட்ஸும் வந்து நமக்கு இதுவாக இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஸ் ரிலேட்டடாக வரப்போ இப்போ சில பேர்னா இந்த பிக்மெண்டேஷன் இதெல்லாம் நான் குயிக்காக ரிமூவ் பண்ணுறது கூட நான் பேஷண்ட் மேலே தவறுன்னு சொல்லுவேம்மா. அதாவது இதெல்லாம் நீங்கள் அப்ரோச் மாற்றிக்கணும். பட் இந்த பேஷண்ட் நான் சொன்னலாமா விட்லைகோ அண்ட் சொரியாசிஸ் பேஷண்ட், அதை அவங்க தப்பு சொல்ல முடியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப தான் அது நம்மளுக்கு அது ஒரு விஷயம் அந்த இது தெரியும். ஸோ அந்த மாதிரி இது இருக்கிறப்ப நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம். அவங்க அவசரப்பட்டு வரப்போ இது பண்ணுறப்ப அதில் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா அவங்க இதில் தான் அவங்களுக்குலாம் கவுன்சிலிங் இந்த மாதிரி ப்ராப்பராக கொடுத்து எவ்வளோ டைம் எடுத்தாலும் கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பம். ஓகே, ஃபைன். அண்ட் இன்றைக்கி மணிமொழி கிளினிக்கில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அலர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும்? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்ருக்குதுமா. ஸோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் அந்த நகம் இந்த மாதிரி நெய்யில் வரதெல்லாம் நான் பற்றி பேசியிருந்தோம் இல்லைம்மா. அந்த நெய்யில் வர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் நம்மளுக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்பே டாக்டர்கிட்ட வந்து பார்த்துடணும். ஓகேங்களா. இந்த சுகர் இருக்கிறவங்க, இப்போ சில பேர்லாம் ஏதோ தூக்குறப்ப காலில் விழுந்துருச்சுன்பாங்க நகத்தில். அந்த மாதிரி நமக்கு நகம் டேமேஜ் ஆனிச்சினாலே நம்மளுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குமா. ஸோ அது ஏர்லியாக ஆரம்பிக்கிறப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கின்னில் வர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூட அட் மேக்ஸ் 20 to 30 days நம்மளுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் மறையும். பட் நெய்யில் சின்ன இடத்துல வந்தாலும் அது மறைய வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மினிமம் 3 months ஆகுமா. ஏன்னா நகங்கிறது அந்தளவுக்கு ட்ரக் டெலிவரிங்கிறது போய் சேர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால நம்மளுக்கு அந்த டைம் ஆகும். ஸோ ஏர்லியாக இருக்கும்போது டாக்டர்கிட்ட போய் பார்த்துருங்க. பட் ஆனால் அதே சமயம் அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லைனாலும் ரிலாக்ஸ்டாக இருங்க, ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க. ஸோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா குயிக்காக போய் டாக்டர்கிட்ட பார்த்துடணுமா. அது நம்மளுக்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ற இது பார்க்குறது. அடுத்த இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த அக்கி ப்ராப்ளம். அடுத்தது ஸ்கின்னில் வர வைரல் வாட்டுன்னு சொல்லுவாங்கம்மா. ஓகேங்களா. இப்போ வைரல் வாட்டுன்னா அது தமிழில் வந்து மருங்கிற பேர். இப்போ அது ஃபஸ்ட்டு சின்னதாக ஒன்று ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்வலாக பேஷண்ட் இக்னோர் பண்ணிடுவாங்க, அது ஓகே. பட் 1 2வது 2 3ஆவதுன்னா உடனே டாக்டர்கிட்ட வந்துடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு நமக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், நம்மளால் மிச்சவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இருக்குன்னா உங்களுக்கு கை கொடுக்குற இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னா உங்களுக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்குமா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி தமிழில் மருவுனா கிட்டத்தட்ட 3 விஷயம் சேர்த்து சொல்லுவாங்க. பட் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறப்போ வைரல் வாட், அது பர்சன் டு பர்சன் கான்டாக்ட் கண்டிப்பாக வரும். ஸோ அதில் முக்கியமாக அதில் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸிமா, ஓகேங்களா? லேசர்லேருந்து ஆரம்பித்து எது பண்ணாலும் குயிக்காக எடுத்துடலாம். பட் எப்போனா அதோட நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப மட்டுமே. நம்பர்ஸ் ஜாஸ்தியாக சில பேர் இந்த கை இங்கே வரைக்கும் டெவலப் பண்ண விட்ருவாங்க, பேட்சாக கிட்டத்தட்ட ஒருத்தருக்கே 20-30 வாட் இருந்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆனால் இப்போ நீங்கள் ஒன்ஸ் அது லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா திருப்பி இட் ஒன்ட் கம். அது இப்போ எப்படின்னா அது நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 6 months வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா. 6 months வரைக்கும் ரெக்கரன்ஸ் இல்லைனா தான் நமக்கு அது திருப்பி வரல, நம்ம அதுலேருந்து ஃப்ரீ ஆகிட்டோன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு இதில் நம்ம லேசர் பண்ணி எடுத்தால் கூட 99% ரிமூவ் பண்ணி ஈவன் 1% இருந்தால் கூட அதுலேருந்து டெவலப் ஆகி வரும். ஸோ அதுவும் நீங்கள் இப்போ லேசருங்கிறது நான் சொல்கிறது நம்பர்ஸ் வைஸ் குறைவாக இருக்கிறப்ப மட்டும், ஒரு 2லேருந்து 3 4 5 இருக்குன்னா கூட மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து பண்ணிடலாம். பட் நிறைய இருக்குது, இது இருக்குன்னா நம்ம டேப்லெட் ரீதியான ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் லோஷன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் நம்பர்ஸ் ரொம்ப அவசியம். அதுவும் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்ப அவங்களாம் சீக்கிரம் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ அவங்க குழந்தைய தூக்குறப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு அதுக்கான போகிறதுக்கான இது இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்குலாம் வைரல் வாட் வந்துட்டால் என்ன பிரச்சனைமா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை, 1. 2வது ப்ரொசீஜருக்கும் கோஆப்ரேட்டிவாக இருக்க மாட்டாங்க. ப்ரொசீஜர் ரூம்குள்ளே போகிறதே ஒரு சிரமம், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணுறது. ஸோ அந்த ப்ரொசீஜரும் பண்ணுறது கஷ்டமாக. ஸோ குழந்தைங்களுக்கு வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி வைரல் வாட்லாம் வந்தால் கொஞ்சம் குயிக்காக பார்த்துருங்க, இல்லை பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ஸ் நீங்கள் குழந்தைங்கள பற்றி எடுத்துகிட்டு வந்தாலும் இதுவும் ஒரு கேள்வியாக நான் கேட்டுறேன். இன்றைக்கி வந்து இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி கிட்ஸ் இஸ் எக்ஸ்ப்ளோரிங் அவுட் சைட் அப்படின்னும் பொழுது இந்த ஒரு விஷயம் அதிகபட்ச சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு ரேஷஸ் வர்றதுக்கோ. ஸோ முன்கூட்டியே வந்தால் அதுக்கான ப்ரிவென்ஷன் இருக்குன்னு குழந்தைங்களுக்கான ஒரு டிப்ஸ் மாதிரி என்ன சொல்வீங்க டாக்டர்? லைக் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் ஸ்கின் கேர் பெரிய லெவலில் குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஸ்போர்ட்ஸில் இருந்தால் மட்டும் சன்ஸ்க்ரீன், ஜென்ரலாக இருக்கிறப்ப நம்ம சன்ஸ்க்ரீன் எதுவுமே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறது இல்லை. ரேஷஸ்ங்கிறது ஒன்றும் இந்த இப்போ வெளியே போய் விளையாடுறதுனால அது ஸ்பெசிஃபிக்காக வரதுங்கிறது எதுவும் இல்லைம்மா. ஸோ வெளியே போகிறப்ப நீங்கள் ப்ராப்பராக சன்ஸ்க்ரீன் மட்டும் இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு இருந்தால் மட்டும், பட் நார்மல் கிட்ஸுக்கு எதுவுமே தேவையில்லைம்மா. இது மட்டும் நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டால் போதும், சன்ஸ்க்ரீன். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் இன்றைக்கி இந்த இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும், காமன் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு மறைமுகமான ஏரியாவில் இருக்கும் பொழுது அதை வெளியில் கொண்டு வந்து பேசுகிறதுக்கே டாக்டர்ஸ்கிட்டே அவங்க தயங்குறாங்க. தட் இஸ் தி ஒன் மெயின் கன்சர்ன். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு போயிட்டு நம்ம அதை ட்ரீட்மெண்ட்டாக நம்மளே க்யூர் பண்ணிக்கலாம், ஒரு க்ரீம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஐம் ஷூர் இதை தாண்டி இது நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரீமாக போன பிறகு நிச்சயமாக அவங்கள வந்து நிறைய பேஷண்ட்ஸ் சந்திச்சிருப்பாங்களே டாக்டர், இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த தயக்கம்னால இப்போ என்னென்னா நம்ம மட்டும் பாதித்தா பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் பாதிக்கிறதுக்கான. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் தயங்கி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எவ்வளோ வெளியாக வந்து டாக்டர் பாருங்கள், இப்போ ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி தான் ஸ்பெஷாலிட்டி தேடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஸ்கின் டாக்டர் எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியல, இந்த மாதிரின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kilometers ரேடியஸில் எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் வந்தாச்சுமா. கார்டியாலஜிஸ்ட்டாக இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கின் ரிலேட்டடாக வரப்போ இப்போ நீங்கள் லேடி டெர்மட்டாலஜிஸ்ட்டாக இல்லை ஜென்ஸ் டெர்மட்டாலஜிஸ்ட்டாக யாருனாலும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ சீக்கிரம் போய் பார்த்துருங்க. ஏன்னா இதனால வந்து பாதிக்கப்படுறது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்லியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இதில் பெஸ்ட். ஸோ டாக்டர், இவ்வளோ விஷயம் நம்ம பேசிட்டு உங்கள் கிளினிக் இப்போ மாற்றிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுவே நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இது எந்த ஏரியாவில் இருக்குது, உங்களை எப்படி ரீச் பண்ணலாம் அதையும் சொல்லிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பித்தப்போமா ஜெய்நகர் இந்த அரும்பாக்கமில் தான், இங்கேருந்து ஒரு 10 minutes அவே தான். ஸோ அங்கே ஆரம்பித்தது. அப்புறம் மக்கள் கொடுத்த வரவேற்புனால நம்ம இங்கே கொஞ்சம் பெரிய இடத்துக்காக ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இது வாட்டர் டேங்க் ரோடு பக்கத்தில் இருக்குமா, எபோவ் வோடஃபோன் ஸ்டோர். ஸோ இங்கே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கிளினிக் கான்டாக்ட் நம்பரும் இருக்கும், அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் டைமிங் வந்து அதே தான், மார்னிங் 10 to 1:30, ஈவினிங் வந்து 5:30 to 9:30மா. ஒர்க்கிங் சண்டே முதற்கொண்டு கிளினிக் இருக்குமா, தேர்ஸ்டே ஹாலிடேமா. ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச்.